வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். இரண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பு. வரவு செலவு திட்டம் தொடர்பில் எதிர்க்கட்சியினர் விசனம். யாழ்ப்பாணத்தில் ஒருவரை கடத்திச் சென்று 84 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையிட்ட நபர் விமான நிலையத்தில் கைது. கடும் வெப்பம் காரணமாக விளையாட்டு பயிற்சிகளில் ஈடுபடும் மாணவர்கள் போதுமான அளவு நீரை பருக வேண்டும் என உப்புல் ரோஹண அறிவுறுத்தல். இனவாதத்தை உருவாக்குவதற்கு முயற்சி இடம்பெறுவதாக விமல் வீரவன்ச கவலை. அமெரிக்கா வழங்கிய MK-84 குண்டுகள் இஸ்ரேலை சென்றடைந்தன. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர் சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும். நிப்பான் சிமெண்ட். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இன்று நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால் நாடாளுமன்றத்தில் இன்று முன்வைக்கப்பட்டது. நாடாளுமன்றம் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் இன்று காலை 10:30 மணிக்கு ஆரம்பமானது. அதனையடுத்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சபையில் சமர்ப்பித்தார். ශ්‍රී ලංකාව 2022 වසරේදී නිදහසින් පසුව ඒ ගැඹුරුතම හා සංකීර්ණතම සමාජ ආර්ථික දේශපාලනික අර්බුදයට මුහුණ දුන්නා. ஊழல் நிறைந்த ஆட்சி, தவறான பொருளாதார கொள்கைகள் மற்றும் பொறுப்பற்ற நிர்வாகமே நாடு எதிர்நோக்கியுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு காரணமாகும். அதனாலேயே மக்கள் வரிசையில் நின்று உயிரிழக்க நேரிட்டது. 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியால் வறிய மக்கள் ஆதரவற்ற நிலையில் இருக்கின்றார்கள். நாட்டில் முன்னைய ஆட்சியாளர்கள் மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றவில்லை. மக்கள் ஆணையை ஏற்றுக்கொண்டு நிலையான அபிவிருத்தி நோக்கிய பயணத்திற்காக முன்வைக்கப்படும் இந்த வரவு செலவு திட்டம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதிலும் வலுவான சர்வதேச உறவுகளை உருவாக்குவதிலும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை வளர்ப்பதிலும் நாம் வெற்றி கண்டுள்ளோம். நாட்டின் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கையை எதிர்வரும் டிசம்பர் மாதம் நிறைவு செய்வதற்கு எதிர்பார்க்கின்றோம். ஏற்றுமதியை அதிகரித்து முதலீடுகளை உருவாக்கி கடன் மீள செலுத்துவதற்கான இயலுமையை ஏற்படுத்த வேண்டியுள்ளது. பணவீக்கம் குறைவடைந்திருந்தாலும் பொருட்களின் விலைகளின் அதிகரிப்பு காணப்படுகின்றது. இலங்கையில் வறுமையை ஒழிப்பதற்கு நிதி நிவாரணம் மாத்திரம் போதுமானதல்ல. பொருளாதார ரீதியாக சமூகத்தை மேம்படுத்துவதற்கு நிலை பேரான திட்டம் அவசியமாகும். பொதுமக்களின் பணத்தை செலவு செய்யும் போது நாம் நிதி நிர்வாகம் தொடர்பில் கவனம் செலுத்துகின்றோம். கல்விக்கும் சுகாதாரத்திற்கும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதிக நிதி இம்முறை வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 2028ஆம் ஆண்டு முதல் நாம் வெளிநாட்டு கடன் செலுத்த வேண்டியுள்ளது. அதற்காக இப்போது முதற் தயார்படுத்தல்களை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் பயன்படுத்தப்படாத காணிகளை விவசாயத்திற்காக பயன்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சுகாதார வர்த்தக உடன்படிக்கையை விரிவுபடுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். டிஜிட்டல் அடையாள அட்டையை மிக விரைவில் பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 5 ஆண்டுகளுக்குள் டிஜிட்டல் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறைக்காக டிஜிட்டல் டிக்கெட் முறை அறிமுகப்படுத்தப்படும். சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு 500 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தகவல் தொழில்நுட்ப வருமானத்தை 5 பில்லியன் டாலர்களாக உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அரசு அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள வாகனங்களை பராமரிப்பதற்கு பாரிய செலவுகள் ஏற்படுத்தியுள்ளன. அரசு அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள வாகனங்களை பராமரிப்பதற்கு பாரிய செலவு ஏற்பட்டுள்ளது. அவ்வாறான செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அனைத்து விலையுயர்ந்த அரச சொகுசு வாகனங்களும் அடுத்த மார்ச் மாதம் ஏலத்தில் விடப்படும்.
ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை வணிக மயமாக்குவதற்கு 1 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான வாகனங்களுக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை. திரிபோஷா திட்டத்திற்கு 5000 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும். கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பொதிகளை வழங்குவதற்கு 7500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதுவரை இல்லாத வகையில் அதிகபட்சமாக சுகாதாரத்துறைக்கு 604 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. பெண்கள் வலுவூட்டல் திட்டங்களுக்கு 120 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மருந்து மருத்துவ உபகரணங்கள் கொள்வனவு செய்வதற்காக 185 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மகப்பொல புலமை பரிசில் தொகை 5000 ரூபாவிலிருந்து 7500 ரூபாய் வரை அதிகரிக்கப்படும். பாடசாலை கட்டமைப்பை மீளாய்வு செய்யும் திட்டத்திற்கு 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 5 மாகாணங்களில் பாடசாலை விளையாட்டை மேம்படுத்துவதற்காக 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பொது நூலகத்தில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படுவதோடு நாட்டின் பிற பகுதிகளில் உள்ள நூலகங்களை மேம்பாட்டுக்கு 200 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. பாலர் பாடசாலை ஆசிரியர்களுக்கான கொடுப்பனவை அதிகரிக்க 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. பாலர் பாடசாலை சீரார்களுக்கான காலை உணவின் விலை 100 ரூபாவாக உயர்த்தப்படும். திருகோணமலையில் 61 எண்ணெய் தாங்கிகள் சர்வதேச பங்காளர்களுடன் இணைந்து அபிவிருத்தி செய்யப்படும். நெல் சந்தைப்படுத்தல் சபை சட்டத்தில் திருத்தம் செய்யப்படும். விவசாய அமைச்சுக்கு வழங்கப்பட்டுள்ள நிதிக்கு மேலதிகமாக மேலும் 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வடக்கில் தெங்கு முக்கோண பகுதிக்காக 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சிறுநீரக நோயாளிகளுக்கான மாதாந்த உதவி கொடுப்பனவு 7500 ரூபாவிலிருந்து 10,000 ரூபாய் வரை உயர்த்தப்படும். குறைந்த வருமானம் பெறும் மூத்த குடிமக்களுக்கு உதவித்தொகை 3000 ரூபாவிலிருந்து 5000 ரூபாவாக உயர்த்தப்படும். அஸ்வஸ்ம நிவாரண திட்டங்களுக்கு 232.5 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நன்னீர் மீன்பிடித்துறை வளர்ச்சிக்கு 200 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தடுப்பு மையங்கள் அனாதை இல்லங்களில் உள்ள சிறுவர்களுக்கு மாதாந்தம் 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும். இடம்பெயர்ந்த சிறுவர்களுக்கு நிலையான பாதுகாப்பான வீடுகளை பெற்றுக் கொடுக்க 1 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தோட்ட வீடமைப்பு மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாடுக்காக 4268 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் மலையக தமிழ் இளைஞர்களின் தொழில் பயிற்சி வாழ்வாதார மேம்பாடு உட்கட்டமைப்பு வசதிகளுக்காக 2650 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மலையக தமிழ் பாடசாலைகளின் நவீன ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைப்பதற்காக 8666 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. பண்டிகை காலத்திற்காக சதோச விற்பனை நிலையங்கள் ஊடாக உலர் உணவு பொதிகளை வழங்குவதற்காக 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும். போதைப் பொருட்கள் அச்சுறுத்தலை ஒழிக்கும் திட்டத்திற்கு ரூபாய் 500 மில்லியன் ஒதுக்கப்படும். அவிசாவளியிலிருந்து ரத்தினபுரி வரையிலான கல்னிவெளி ரயில் பாதையின் முன்மொழியப்பட்ட விரிவாக்கலின் ஆரம்ப பணிகளுக்காக 250 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும். வடக்கில் பாலங்கள் மற்றும் வீதிகளை புனரமைப்பதற்கு 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. கிழக்கு மாகாணத்தை பொருளாதார ரீதியாக மேம்படுத்துவதற்காக திட்டங்கள் இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் முன்னெடுக்கப்படும். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. யானை மனித மோதலை குறைப்பதற்கு 300 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும். மேலும் இழப்பீடு வழங்குவதற்கு 250 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும். மேல்குடியேற்றத்திற்காக 1500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும். கலைஞர்கள் ஊடகவியலாளர்களுக்கு 108 அலகுகள் கொண்ட வீடமைப்பு திட்டம். தேசிய இலங்கை தினத்தை கொண்டாடுவதற்கு 300 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும். அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் 24,250 ரூபாவிலிருந்து 40,000 ரூபாவாக உயர்த்தப்படும். அரசு துறையில் 30,000 வெற்றிடங்கள் நிரப்பப்படும். அதற்கென 10,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. தனியார் துறை ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச மாதாந்த சம்பளத்தை 2025ஆம் ஆண்டு ஏப்ரலில் 21,000 27,000 ரூபாவாகவும் 2026ஆம் ஆண்டு 30,000 ரூபாவாகவும் அதிகரிக்க யோசனை. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்த சம்பளமாக 1,700 ரூபாவை பெற்றுக் கொடுப்பதற்கான உத்தரவாதம் வழங்கப்படும். வரி வசூலிப்பது தொடர்பான ஒழுங்குமுறைகள் மற்றும் சட்ட கட்டமைப்புகள் வலுப்படுத்தப்படும். முதலீட்டாளர்களிடமிருந்து லஞ்சம் கேட்கும் எவரையும் நாம் மன்னிக்க மாட்டோம். லஞ்சம் வாங்கும் ஒவ்வொருவரும் பயப்படும் சமுதாயத்தை நாம் உருவாக்குவோம். මම සෑම ආයතනයක මිහිල් නිලධාරීන්ටත් දේශපාලකයන්ට කියන්නේ අල්ලස් ගන්න හැම කෙනාම බය වෙන සමාජයක් නිර්මාණය කරන්න ඕන.
வரவு செலவு திட்டம் தொடர்பில் எதிர்க்கட்சியினர் விசனம் வெளியிட்டுள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் கருத்து வெளியிட்டனர். නොයකුත් අලුත් වචන පාවිච්චි කරාට මේක අති දක්ෂිණාන්ත්‍රික ප්‍රතිපත්තියෙන් යුත් අයවැයක් හැටියට අපි දකින්නේ. வரவு செலவு திட்டத்தில் சொற்கள் புதிதாக இருந்தாலும் பழைய விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவே நாம் பார்க்கின்றோம். இடதுசாரி கொள்கை மற்றும் அரசாங்கத்தினால் ஏற்கனவே கூறப்பட்ட விடயங்கள் முற்று முழுதாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. சம்பள அதிகரிப்பு கூட 3 வருடங்களுக்குள் சிறு சிறு தொகையாகவே வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. මහත්තයාගේ තුන්වෙනි අයවැය අනුරකුමාර දිසානායක මැතිතුමා ඇවිල්ලා ඉදිරිපත් කෙරුවා වගේම තමයි තිබ්බේ. ரணில் விக்ரமசிங்கவின் 3வது வரவு செலவு திட்டம் போலத்தான் இன்றைய வரவு செலவு திட்டம் இருந்தது. நாட்டில் 76 வருடங்களாக இருந்த பழைய பாரம்பரிய அரசியலை மாற்ற வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூறி வந்தார். எனினும் இன்றைய வரவு செலவு திட்டத்தை பார்க்கும்போது அதே பழைய முறைமை தான் அவரும் பின்பற்றியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேயே இயங்க முடியும் என கூறுகிறார். ரணிலும் சர்வதேச நாணய நிதியமும் இணைந்து தயாரித்த வரவு செலவு திட்டத்தையே அனுரகுமார திசாநாயக்க இன்று முன்வைத்துள்ளார். රජය ඇමතිවරුට කියන්න එපා අයවැය හොඳයි කියලා. මේ රටේ ජනතාවට අයවැය හොඳයිද කියන එක තමයි ප්‍රශ්නේ. வரவு செலவு திட்டம் நாட்டு மக்களுக்கு நன்மை அளிக்குமா இல்லையா என்பதுதான் பிரச்சனை. அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முதல் கூறிய எந்த உறுதிமொழிகளையும் நடைமுறைப்படுத்துவதாக தெரியவில்லை. மக்கள் விடுதலை முன்னணி முன்பு இருந்ததை விட ஒரு படி முன்னோக்கி சென்றிருக்கின்றதே தவிர உறுதி அளித்தவற்றை நிறைவேற்றவில்லை. ரணில் விக்ரமசிங்கவின் கொள்கையை நடைமுறைப்படுத்தப் போவதில்லை என தேர்தல் காலத்தில் கூறினார்கள். ஆயினும் அவ்வாறான மாற்றம் இந்த வரவு செலவு திட்டத்தில் கிடையாது. அனுசரணை வழங்கியோர் சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும் நிப்பான் சிமெண்ட். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திகதி மாற்றப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சொஞ்சனம் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தினத்தில் மாற்றம் கொண்டுவரப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சொஞ்சனம் ஸ்ரீதரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல்கள் சட்டமூலத்தின் 2ஆம் மதிப்பீடு மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த வேண்டுகோளை முன்வைத்தார். சபாநாயகர் அவர்களே, 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 9ஆம் தேதி நடத்தப்பட வேண்டிய உள்ளூர் அதிகார சபை தேர்தல்கள் நீண்ட காலங்கள் இழுபட்ட நிலையில் நீதிமன்ற தீர்ப்புகளோடு இன்றைய தினம் நீங்கள் விசேட ஏற்பாடுகளை செய்திருக்கிறீர்கள். இதிலே குறிப்பாக 2023ஆம் ஆண்டின் 30ஆம் இலக்க உள்ளூர் அதிகார சபைகள் திருத்தச் சட்டத்தின் மூலமாக 2023ஆம் ஆண்டு நவம்பர் 17ஆம் தேதியன்று நடைமுறைக்கு வந்துள்ள அடிப்படையிலே இளைஞர்களுக்கான இளையோருக்கான சந்தர்ப்பம் ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதற்கு ஊடாக பெண்களுக்கு ஏற்கனவே 25% வழங்கப்பட்டதும் இருக்கிறது. இது ஒரு நல்ல விடயங்கள். இந்த தேர்தல் திருத்தங்களிலே இளையோருக்கும் பெண்களுக்குமாக வழங்கப்பட்டிருக்கிற விஷயங்கள் வரவேற்கத்தக்க ஒரு விடயம். ஆனால் இன்னும் ஒரு விடயம், இந்த உள்ளூர் அதிகார சபை தேர்தல்களிலே 60-40% இருக்கின்ற இந்த நடைமுறைகள் எப்பொழுதும் ஒரு சரியான ஆட்சியை அந்த சபைகள் அமைக்க முடியாத ஒரு தொங்கு நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அண்மை காலங்களில் நீங்கள் நாட்டிலே இவ்வளவு வெற்றிகளை பெற்றுக்கொண்ட என்பிபி கூட எல்பிட்டிய தேர்தலில் ஒரு தொங்கு நிலையை அடைந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இனி நடக்கப் போகிற இந்த ஊராட்சி மன்ற தேர்தல்களில் எந்த சபை பெரும்பான்மையான ஆசனங்களை பெற்று அமைப்பது என்பது அந்த வட்டாரங்களில் பெறுகின்ற பிரதிநிதிகளை கொண்டு தீர்மானிப்பதை விட மேலதிகமான பிரதிநிதிகளும் அங்கே உள்ளிருக்கப்படுகின்ற பொழுது இந்த நிலைமை தோன்றுகிறது. குறிப்பாக பூநகரி பிரதேச சபையை எடுத்துக்கொண்டால் 11 வட்டாரங்கள், 11 பேர் வட்டாரங்களில் தெரிவு செய்யப்படுகிறார்கள். ஆனால் மேலதிகமாக 9 பேர் பிரதிநிதிகளாக நியமிக்கப்படுகின்றார்கள். அங்கே 20 பேர் வருகிறார்கள். 20 பேர் வருகிறார் என்றால் அதிலே வெவ்வேறு கட்சிகளில் வர்ற பொழுது உண்மையிலே பெரும்பான்மையான அதிகாரங்களை, பெரும்பான்மையான உறுப்பினர்களை வட்டாரங்களில் வென்ற ஒரு கட்சி தன்னுடைய ஆட்சி அமைக்க முடியாத நிலைமை உருவாகும். இது இந்த நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய குறைபாடு. இந்த திருத்தங்களுக்குள்ளே நீங்கள் இந்த விடயங்களை கொண்டு வந்திருக்கக்கூடும். இது பற்றி பேசியிருக்கலாம். நாங்கள் இது பல முறை சொல்லியும் தவிர்க்கப்பட்டிருக்கிறோம். இதனால் தான் பல முறை நாங்கள் கேட்பதுண்டு, இது ஒரு 70-30 இருந்தால் 70% வட்டார முறை தேர்தல்கள்
தொகுதி முறை தேர்தலாக இருந்தால் 30% விகிதாசார முறை தேர்தலாக இருந்தால் அது ஒரு சாத்தியப்பாடானதாக இருக்கும். ஏனென்றால் இளையோர்களுக்கு கொடுக்கப்பட்டதும் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டதும் ஒரு நல்ல விடயம். அதே போல இதுவும் இருந்திருந்தால் இன்னும் சிறப்பானது. அதற்கான ஒரு வரையறை இதற்குள் இருக்கிறதா, திருத்தம் செய்ய முடியுமா, அதுக்கான காலம் காணுமா? நீங்கள் நீதிமன்றம் தந்திருக்கிற 3 மாத காலத்துக்குள் தேர்தலை நடத்த வேண்டும் என்ற முனைப்பு இருக்கிறது, நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் காப்போத்த சாதாரணதர பரீட்சை, இங்கே நீங்கள் வரவு செலவு திட்டத்துக்கான விவாதம், இதனை விட நாட்டில் இருக்கின்ற ஈஸ்டர் தினங்கள், சமய நிகழ்வுகள், இவ்வாறானவை எல்லாம் இந்த காலகட்டங்களில் வந்து போகிறது. இதற்குள் இந்த தேர்தலுக்கான பிரச்சாரம் என்பது இங்கே இருக்கின்ற பலர் தான் அந்தந்த தங்களுடைய இடங்களுக்கு சென்று பிரச்சார பணிகளிலும் ஈடுபட வேண்டும். இந்த திகதி என்பது ஏப்ரல் மாதத்தில் நடத்தப்படுவது என்பதும் ஒரு எங்களை பொறுத்தவரை நான் நினைக்கிறேன் அது ஒரு நெருக்கடியானதாக இருக்கும். இந்த நெருக்கடிகளை நாங்கள் பதிவு செய்கிறோம். தேர்தல் திணைக்களம் அல்லது அரசாங்கத்தினுடைய தெரிவுகளில் திகதிகளில் நீங்கள் கொஞ்சம் பின்தள்ளி போவது பொருத்தமானதாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்தாக நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் சஜித் பிரேமதாச கலந்துரையாடியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கும் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையே இன்று விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் வரவு செலவு திட்டம் முன்வைப்பதற்கு முன்னர் நாடாளுமன்றத்தில் இந்த கூட்டம் இடம்பெற்றது. இந்த விசேட கூட்டத்தில் வரவு செலவு திட்டம் மற்றும் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. அரசாங்கம் தேர்தல் மேடையில் வழங்கிய வாக்குறுதிகளை இவரிட வரவு செலவு திட்டத்தின் ஊடாக நிறைவேற்றியுள்ளதா என்பது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கத்திற்கு உந்துதல் அளிக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இங்கு தெரிவித்தார். இந்த கலந்துரையாடலில் மனோ கணேசன், ரவ்ஹக்கீம், ராசமாணிக்கம், சாணக்கியன், கயந்த கருணாதிலக, ரோகிதா பே குணவர்த்தன, அனுராத ஜெயரத்ன, எஸ் ஸ்ரீதரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், தயாஸ்ரீ ஜெயசேகர, ரஞ்சித் மத்துவ பண்டார, ரவி ராதாகிருஷ்ணன், பத்மநாதன் சத்தியலிங்கம், ஜேசி அலவத்துவல, சாமரசம்பத் திசாநாயக்க, ரவி கருணாநாயக்க, டி வி சாணக்க, காதர் மஸ்தான், முகமது இஸ்மாயில், முத்து முகமது ஆகியோர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மாவட்ட செயலகம் ஒன்றில் இடம்பெற்ற போராட்டம் தொடர்பான வழக்கு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட செயலக நுழைவாயிலை இடைமறித்து 2022 ஆண்டு ஏப்ரல் மாதம் நடைபெற்ற மக்கள் போராட்டம் தொடர்பில் மட்டக்களப்பு தலைமையக போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதி தர்ஷினி முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட வழக்கு விசாரணையின் போது எதிராளிகளின் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் ஆஜராகியிருந்தார். ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் சமர்ப்பணங்களை முன்வைத்த நிலையில் வழக்கானது ஜூன் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிப்பது என்பது பிரஜைகளுடைய கடமை, அது அவர்களுடைய உரிமை மட்டுமல்ல, அவர்களுடைய கடமை என்று பல உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை சொல்லியிருக்கின்றன. அப்படி இருக்கிற போது எந்தவித அடிப்படையும் இல்லாமல் வெறுமனே இவர்களை அலைக்கழிப்பதற்கென்று இந்த வழக்கு இவ்வளவு காலமும் கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. குற்றச்செயல் இதுதான் என்று அடையாளப்படுத்தக்கூட முடியாத போலீசார் வெறுமனே விசாரிக்கிறோம் என்று இதனை இழுத்தடித்து கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்த வழக்கை ஒரு நகர்த்தல் பத்திரம் மூலமாக அழைத்து இதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்திருக்கிறேன். கௌரவ நீதவான் அம்மையார் அவர்கள் கடைசி ஒரு தவணை அவர்களுக்கு கொடுப்போம். ஏனென்றால் ஏற்கனவே ஜூன் 9க்கு தேதியிடப்பட்டிருக்கிற காரணத்தினாலே அது இறுதி தினமாக கொடுப்போம். அன்றைக்கு அவர்கள் இது சம்பந்தமாக மேலதிக நடவடிக்கைகள் எடுக்காவிட்டால் அல்லது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாவிட்டால் வழக்கை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்று கடைசி தினமாக ஜூன் 9ஆம் தேதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மன்றுக்கு நான் தெரிவித்த விடயங்கள் 15 நாட்கள் தான் சட்டத்திலே இந்த விசாரணைகள் நடத்துவதற்காக அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 15 நாட்களிலே முடியாவிட்டால் இன்னொரு 15 நாட்கள் கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்கிறது. அப்படி 30 நாட்களுக்குள்ளே செய்யப்பட வேண்டிய ஒரு விடயத்தை 3 வருடங்களாக இழுத்தடிப்பது என்பது சட்டம் கண்டுகொள்ள முடியாத ஒரு விடயம். அதற்கு மேலதிகமாக அவர்கள் நீதிமன்றத்துக்கு சொல்லியிருக்கிற விடயம் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்பது. அது சம்பந்தமாக பல உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கின்றன. அதையும் நான் மன்றுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்றைய தினம் இறுதி தினமாக இல்லாத காரணத்தினாலே அப்படியான ஒரு சமர்ப்பணத்தை அடுத்த தினத்திலே நான் செய்வேன். அப்படியாக
எதிர்ப்பு போராட்டங்களிலே ஈடுபட்டவர்கள் தான் இன்றைக்கு ஆட்சியாளர்களாகவும் வந்திருக்கிறார்கள் என்பதையும் மன்றிலே 2 தடவைகள் நான் சொல்லியிருக்கிறேன், போலீசாருக்கும் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு ஆட்சியிலே இருக்கிறவர்களிடத்திலேயாவது கேட்டு அறிந்து கொள்ளுமாறு இப்படியாக எதிர்ப்பு போராட்டங்கள் நடத்துவது தான் ஜனநாயக பிரஜைகளுடைய கடமை. யாழ்ப்பாணத்தில் நபர் ஒருவரை கடத்திச் சென்று 84 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையிட்ட நபர் ஒருவர் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் கடந்த 8ஆம் தேதி நபர் ஒருவரை கடத்திச் சென்று 84,78,000 ரூபாய் பணத்தை கொள்ளையிட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் வசிக்கும் 27 வயதான நபர் துபாய்க்கு தப்பிச் செல்ல முற்பட்ட போது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். அதன் பின்னர் சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் கிளிநொச்சியில் போராட்டத்தை ஆரம்பித்து 9 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் போராட்டத்தை ஆரம்பித்து 9 ஆண்டுகள் நிறைவடைந்த போதும் இதுவரை எந்த தீர்வும் கிடைக்கவில்லை என வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் சங்க தலைவி யோ கனகரஞ்சனி தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் உள்ள சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். எங்களுடைய தொடர்ச்சியான இந்த போராட்டத்தினை நாங்கள் ஆரம்பித்து 9வது வருடம். இந்த 9வது வருடத்திலே எங்களுக்கான நீதியை எங்களுடைய பிள்ளைகளோடு நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்கான அந்த ஏக்கங்களை எல்லாம் நாங்கள் பல வழிகளிலும் வெளிப்படுத்தி வெளிநாடுகளுக்கும் வெளியிலே புலம்பெயர் தேசங்களுக்கும் நாங்கள் அறிவித்து ஜெனீவாவிலேயும் எங்களுடைய உண்மை நிலைமைகளை நாங்கள் எடுத்து கூறிக்கொண்டிருக்கிறோம் வருடம் அந்த நிகழ்வுகள் தொடர்ந்து. ஆனால் இன்று வரை எங்களுக்கு எதுவிதமான தீர்வும் கிடைக்காத போது எங்களோடு தங்களுடைய உறவுகளை தங்களுடைய பிள்ளைகளை கணவன்மாரை உறவுகளை தேடியவர்கள் 310 பேருக்கு மேலே மரணித்திருக்கிறார். உண்மையாகவே அவர்களுடைய ஏக்கங்களும் அவர்களுடைய கனவுகளும் அந்த பிள்ளைகளோடு தங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை அறிய இந்த வெயில் மழை பாராமல் பல அச்சுறுத்தலுக்கும் இன்னல்களுக்கும் முகம் கொடுத்து கொண்டு எங்களோடு இணைந்து போராடியவர்களை நாங்கள் இன்று இழந்திருக்கின்றோம். சர்வதேசத்தோடு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற வேளையிலே அங்கே அந்த நடக்கின்ற அந்த ஜெனீவா தொடரிலே இலங்கை அரசாங்கத்தோடு பேசுகின்றார்கள் என்று சொல்லுகின்றார்கள். அவர்களுக்கு கால அவகாசத்தை கொடுத்து எங்களுக்கான நீதியை தங்களூடாக பெற்று தருவோம் என்று கூறுகின்றார்களே ஒழிய கால இழுத்தடிப்பை செய்து எங்களை இந்த போராட்டத்தை இல்லாதொழிக்கிறதுக்கு உண்மையாகவே அதை மழுங்கடிக்கிறதுக்குத்தான் இந்த சர்வதேசமும் தொடர் போராட்டத்தினை கவனித்துக் கொண்டிருக்கிறது போல இருக்கு. வருகின்ற மார்ச் மாதம் நடக்க போகின்ற இலங்கை ஜெனீவாவிலே நடக்கப் போகின்ற அந்த கூட்டத்தொடரிலாவது இந்த ஜனாதிபதி அனுரா திசாநாயக்கா அவர்கள் எங்களுக்கான ஒரு நீதியை சர்வதேசத்தின் ஊடாக எங்களுக்கு பெற்றுத் தருவதற்கு அவர் முன்வர வேண்டும். விளையாட்டுக் கழகங்களாக இருந்தாலும் சரி, பல்கலைக்கழக மாணவர்களாக இருந்தாலும் சரி, சமூக ஏனைய மாவட்டங்களில் இருக்கின்ற சமூக செயற்பாட்டாளர்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் எல்லோரையும் இந்த கிளிநொச்சி கந்தசாமி ஆலய முன்றலிலே 20ஆம் தேதி ஒன்று கூட வேண்டும் என்று கேட்டு நிற்கின்றேன், பாதிக்கப்பட்ட ஒரு தாயாக. வடக்கு மாகாணத்தில் சிறுதானிய பயிற்சிகை முன்னெடுக்கப்பட உள்ளது. வடக்கு மாகாணத்தில் சிறுதானிய பயிற்சிகை முன்னெடுக்கப்பட உள்ள நிலையில் அது தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது. இது தொடர்பில் விளக்கம் அளிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது. இதில் வடக்கு மாகாணத்தை சேர்ந்த விவசாய பணிப்பாளர் திருமதி சு செந்தில்குமரன், பிரதி விவசாய பணிப்பாளர் திருமதி எஸ் அஞ்சனா தேவி, கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்கள பணிப்பாளர் எஸ் வசீகரன், நீர்ப்பாசன திணைக்கள பணிப்பாளர் த ராஜகோபு, கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்கள ஆணையாளர் த திருலிங்கநாதன் ஆகியோர் பங்கேற்றனர். இதன்போது சிறுதானியத்தை பயிரிடுவதற்கு ஊக்குவித்தல், கால்நடைகளை கட்டுப்படுத்தல், கிருமிநாசினி பயன்படுத்துவதை தடுத்தல் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து தெளிவுபடுத்தப்பட்டன. விவசாயிகளுக்கு இந்த நெற்பயிற்சிகை மூலம் கிடைக்கின்ற வருமானம் மிகவும் குறைவாகவே காணப்படுகின்றது. அந்த வகையில் அவர்களின் வருமானத்தை பெருக்கும் முகமாகவும், மேலும் இந்த பெரும்போகத்தில் நெல் அறுவடையை தொடர்ந்து வயல்களில் காணப்படுகின்ற எஞ்சியுள்ள நீரை பயன்படுத்தி மிகவும் குறைந்த உற்பத்தி செலவில் அவர்கள் எமது விவசாயிகளுக்கு அதிகளவு வருமானத்தை ஈட்டும் முகமாக இந்த சிறு தானியங்களின் பயிற்சிகை
முறையை மேற்கொள்ளுமாறு அவர்களுக்கு அறிவுறுத்தும் முகமாகவும் திட்டங்களை வகுத்து அதை அவர்களுக்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக நாங்கள் இங்கு இன்று கூடியிருக்கின்றோம். எங்களோட திணைக்களத்துக்குள்ள மொத்தமாக 54 பெரிய மற்றும் நடுத்தர குளங்களால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இதில் உண்மையிலேயே இந்த முறை நாங்கள் 52 குளங்களுக்குள்ள சிறுபோக பயிற்சியை மேற்கொள்ள இருக்கின்றோம். அதில் 2 குளங்கள் வேலை நடைபெறுகின்றபடியால் சிறுபோகத்தை நாங்கள் இவரிடம் நிப்பாட்டி மற்ற ஏனி 52 குளங்களையும் செய்கின்றோம். இந்த 52 குளங்களையும் 4433 ஏக்கர் சிறு தானிய பயிற்சியை செய்வதற்கு ஆயத்தப்படுத்தியுள்ளோம். அதே மாதிரி 45625 ஏக்கர் வயல் செய்வதற்கும் நாங்கள், அதாவது நெற்பயிற்சியை செய்வதற்கு நாங்கள் இம்முறம் இந்த வருடம் ஆயத்தப்படுத்தி இருக்கின்றோம். இதன்படி பார்க்கும்போது இந்த முறை இந்த வருடம் எங்களோட நீர்ப்பாசன திணைக்களத்தின் வரலாற்றில் இந்த வருஷம்தான் அதிகூடிய சிறுபோக பயிற்சியை மேற்கொள்வதற்கு இருக்கிறோம். அதாவது கிட்டத்தட்ட 73% எங்களோட மொத்த கொமாண்ட் ஏரியாவில் 73% நாங்கள் பயிற்சியை மேற்கொள்வதற்கு ஆயத்தப்படுத்தி இருக்கின்றோம். கால்நடை பண்ணையாளர்கள், பாட்பசு, ஆடு போன்றவற்றை வளர்க்கின்ற பண்ணையாளர்கள் இந்த வருடம் தங்களால் ஆன ஒத்துழைப்பை இந்த விவசாயிகளுக்கு வழங்கி தங்களுடைய கால்நடைகளை கட்டுப்படுத்தி அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை தொடர்ந்து செய்கின்ற அதே வேளையிலே விவசாயிகளுடைய விவசாய உற்பத்திகளுக்கு பங்கம் ஏற்படாத முறையிலே தமது கால்நடைகளை இயன்ற அளவில் கட்டுப்படுத்தி அவற்றை பெரும்போகத்துக்கு எவ்வாறு மேய்ச்சல் நிலங்களிலே விட்டு பயன்படுத்தினார்களோ அதே போல ஒரு முறையை பயன்படுத்தி சிறுபோகத்திலேயும் செய்யப்பட இருக்கின்ற இந்த பெருமளவான சிறுதானிய உற்பத்திக்கு எம்மாலான பங்களிப்பை வழங்க வேண்டும். தற்பொழுது நாங்கள் இந்த நெல்லினை ஓரளவுக்கு விவசாயிகளுக்கு நிலையான விலையை கொடுப்பதற்காக மாகாணத்துறை சேரி மூலம் நிதியை பெற்று குறைந்த வட்டி வீதத்திலே கூட்டுறவு சங்கங்களுக்கு கொடுத்து நெல்லை கொள்வனவு செய்து வருகின்றோம். உதாரணமாக 115 மில்லியன் நிதி இதுவரையிலே பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்களுக்கு மாகாணத்துறை சிறியால் விடுவிக்கப்பட்டு விவசாயிகளினுடைய நெல்லை உத்தரவாத விலையிலே கொள்வனவு செய்கின்ற நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன. அதே போன்று எதிர்காலத்திலே இந்த சிறுதானிய உற்பத்தியிலே போதுமான அளவு விளைச்சல்கள் கிடைக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே விவசாயிகளுக்கு நியாயமான விலையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே விவசாய திணைக்களத்தின் உற்பத்தி செலவோடு அவர்களுக்கு ஒரு நியாயமான லாப பங்கம் கிடைக்கக்கூடிய வகையிலே விலையை தீர்மானித்து அதன் அடிப்படையில் அவற்றை கொள்வனவு செய்வது தொடர்பாக நாங்கள் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம். குறிப்பாக எள்ளு, பயறு, உளுந்து போன்ற பொருட்களின் உற்பத்திகள் அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. நமது உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்காகத்தான் புதிய விதைகளை அறிமுகப்படுத்துகிறது. ஹைபிரிட் என்கின்ற இந்த கலப்பின விதைகளை அறிமுகப்படுத்துகிறது. முக்கியமாக உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்காக எங்களாலே இந்த ஜெனட்டிக் மோடிஃபைடுன்னு சொல்கின்ற எந்த விதமான விதைகளும் அறிமுகப்படுத்தப்படுவது இல்லை. ஜிஎம்ஓன்னு சொல்லித்தான் நான் சொல்கிறது. பிறப்புரிமையில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற விதைகள் இலங்கைக்குள்ளே வருவதற்குரிய எந்த ஏற்பாடும் இல்லால் தடை செய்யப்பட்ட ஒரு பொருளாக காணப்படுகிறது. கலப்பின விதைகள் என்பதில் உண்மையில் எந்த விதமான சந்தேகமும் விவசாயிகள் கொள்ள தேவையில்லை. அது உண்மையில் சிறந்த விதைகளாகத்தான் காணப்படுகிறது. முக்கியமாக எம்மாலே சிபார்சு செய்யப்பட்ட கலப்பின விதைகளை பயன்படுத்தும் பொழுது. கடந்த ஆண்டு சாதனை படைத்த கிழக்கு மாகாண கைப்பணியாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. கடந்த ஆண்டு சாதனை படைத்த கிழக்கு மாகாண கைப்பணியாளர்களுக்கான விருது வழங்கும் நிகழ்வு இன்றைய தினம் திருகோணமலை உப்புவழியில் இடம்பெற்றது. கிழக்கு மாகாண கிராமிய தொழில்துறை திணைக்கள பணிப்பாளர் மணிவண்ணன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் தேசிய மற்றும் மாகாண மட்ட சில்ப அபிமானி, தேசிய அருங்கலைகள் மற்றும் தேசிய கைத்தறி புடவை தயாரிப்பு போட்டி மற்றும் நெசவு வாரம் ஆகிய போட்டிகளில் தேசிய மட்டத்தில் வெற்றி பெற்ற 12 உற்பத்தியாளர்களும் மாகாண மட்டத்தில் சாதனை படைத்த 170 உற்பத்தியாளர்களும் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்வில் பிரதம அதிதியாக கிழக்கு மாகாண முதலமைச்சரின் செயலாளர் பைசல் ஆப்தீன் கலந்து கொண்டார். மாகாண சபை செயலக செயலாளர்கள், மாகாண அமைச்சுக்களின் செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள் பலரும் நிகழ்வில் பங்கேற்றனர். கடும் வெப்பம் காரணமாக விளையாட்டுப் பயிற்சிகளில் ஈடுபடும் மாணவர்கள் போதுமான அளவு நீரை பருக வேண்டும் என பொது சுகாதார ஆய்வாளர் சங்க தலைவர் உப்பு ரோஹன அறிவுறுத்தியுள்ளார்.
நாட்டில் நிலவும் கடும் வெப்பம் காரணமாக விளையாட்டு பயிற்சிகளில் ஈடுபடும் மாணவர்கள் போதுமான அளவு சுத்தமான நீரை பருக வேண்டும் எனவும் விளையாட்டு பயிற்சிகளை நடத்தும் இடங்கள் குறித்து சுகாதார அதிகாரிகளிடம் ஆலோசனை பெறப்பட வேண்டும் எனவும் பொது சுகாதார ஆய்வாளர்கள் சங்க தலைவர் உப்புல் ரோஹன் அறிவுறுத்தியுள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடும் வெப்பம் நிலவுகின்றது. இது வெளி வேலைகளில் ஈடுபடும் நபர்களை கடுமையாக பாதிக்கின்றது. எனவே வீதிகளில் செல்பவர்கள் மற்றும் வெளி வேலைகளில் ஈடுபடுபவர்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். கடந்த காலங்களில் வெப்பம் காரணமாக பெரும்பாலான மக்கள் பாதிக்கப்பட்டனர். எனவே வெப்பம் குறித்து மக்கள் மிகவும் அவதானமாக இருத்தல் வேண்டும். கடும் வெப்பத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என பொது சுகாதார ஆய்வாளர்கள் சங்க தலைவர் உப்புல் ரோஹன குறிப்பிட்டுள்ளார். செய்திகள் தொடர்கின்றன. அரசாங்கத்தினால் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியவில்லை என பெரமுன பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் உறுதிமொழிகள் வெறும் ஏட்டில் மாத்திரமே காணப்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். மே අයවැයෙන් මොන සහන ලබා දෙන්න යෝජනා කරත් ඒ සියල්ල අවසානයේ කොලයකට සීමාවීමක් මිසක් යථාර්ථයක් බවට පත්වෙන්නේ නැහැ. நாடு சுதந்திரம் அடைந்ததன் பின்னர் சுபீட்சமான காலப்பகுதி என்றால் அது மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சியை தான் கூற முடியும். பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டு பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. அதனை யாரும் மறந்துவிட முடியாது. வரவு செலவு திட்டத்தில் எம்மால் குறிப்பிடப்பட்ட அனைத்தையும் நாம் நிறைவேற்றினோம். ஆனால் அரசாங்கம் தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. அவ்வாறான நிலைமையில் வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை மாத்திரம் எவ்வாறு செயற்படுத்த முடியும்? அவை வெறும் ஏட்டில் மாத்திரமே காணப்படுகின்றன. மக்களை ஏமாற்றி போலியான வாக்குறுதிகளை வழங்கினார்கள். தற்போது அவ்வாறான வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். இதனை மக்களும் நன்கு உணர்ந்துள்ளார்கள். ජනතාව ඉතාම ශක්තිමත්ත පෙළගැහිමින් ඉන්නවා. මොකද ජනතාව තුළ තියෙනවා ආණ්ඩුව කෙරෙහි යම්කිසි කෝපයක්. நாட்டில் கோதுமை மாவின் விலை குறைக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கோதுமை மாவின் விலை 10 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. செரடிப் மற்றும் பிரீமா கோதுமை மாவின் விலைகள் இவ்வாறு 10 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளன. இந்த விலை குறைப்பு நாளை முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இனவாதத்தை உருவாக்க முயற்சி இடம்பெறுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். வடக்கில் சட்டம் முறையாக அமல்படுத்தப்படவில்லை என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். යාපනයට උතුරට පුනරුදු යුගයේදී තියෙන විශේෂත්වය තමයි යාපනයේදී උතුරේදී නීතිය අඳයි ගොළුයි බිහිරි. வடக்கில் விகாரையொன்றுக்கு எதிராக போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. நீதிமன்ற உத்தரவிருக்கின்ற போது எவ்வாறு போராட்டம் நடத்த முடியும்? புலம்பெயர் தமிழர்களின் ஆதரவுடன் தமிழ் இனவாதிகளால் போராட்டம் நடத்தப்படுகிறது. இதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பினரும் துணை போகின்றனர். நீதிமன்ற உத்தரவு இருக்கும் போது தெற்கில் இவ்வாறு ஆர்ப்பாட்டம் நடத்த முடியுமா? வடக்கில் பாதுகாப்பு தரப்பினர் அமைதியாக இருக்கின்றனர். அங்கு சட்டம் அமுல்படுத்தப்படுவதில்லை. நாட்டில் மீண்டும் இனவாதத்தை உருவாக்கி அதன் மூலம் அரசியலை முன்னெடுக்க முடியும் என போராட்டக்காரர்கள் நினைக்கிறார்கள். அதற்கு அரசாங்கம் ஒருபோதும் இடமளிக்க கூடாது. යාපනයට උතුරට පුනරුදු යුගයේදී තියෙන විශේෂත්වය තමයි යාපනයේදී උතුරේදී නීතිය අඳයි ගොළුයි බිහිරි. கோப்பாய் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி இன்றைய தினம் கடமைகளை பொறுப்பேற்றார். கோப்பாய் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியாக யு நளின் தர்ஷன இன்றைய தினம் தனது கடமைகளை பொறுப்பேற்றார். அவர் மோதரையில் 3 வருடம் 3 மாத காலம் கடமையாற்றிய நிலையில் இன்றைய தினம் கோப்பாய் போலீஸ் நிலையத்திற்கு வருகிறது சர்வமத ஆசிகளுடன் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். கடந்த 3 ஆண்டுகளாக பணியாற்றிய வெதகெதர பதுளைக்கு திடீர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் குறித்த பதவியை பொறுப்பேற்றுக் கொண்டார். இதேவேளை இந்த புதிய அரசாங்கத்தில் ஒவ்வொரு 3 ஆண்டின் பின்னரும் போலீஸ் பொறுப்பதிகாரிகளுக்கான இடமாற்றம் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வடமராட்சி கிழக்கு மருதங்கனி போலீஸ் நிலையத்திற்கு புதிய போலீஸ் பொறுப்பதிகாரி ஏடி ஜுசந்த என்று நியமிக்கப்பட்டுள்ளார். போலீஸ் பொறுப்பதிகாரி ஏடி ஜுசந்த இன்று காலை தனது கடமைகளை பொறுப்பேற்றார். புதிய போலீஸ் பொறுப்பதிகாரியாக பொறுப்பேற்றுக் கொண்ட ஏடி ஜுசந்தவை பொது அமைப்புகளின் தலைவர்கள் நேரில் சந்தித்து கலந்துரையாடினர்.
யாழ்ப்பாண பல்கலைக்கழக விவசாய பீடத்தினால் அக்ரிடெக் 2025 நிகழ்வு நடத்தப்பட உள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக விவசாய பீடத்தினால் அக்ரிடெக் 2025 நிகழ்வு எதிர்வரும் 21ஆம் தேதி நடத்தப்பட உள்ளது. கிளிநொச்சியில் உள்ள விவசாய பீடத்தில் இடம்பெற உள்ள நிகழ்வு தொடர்பாக விவசாய பீட பீடாதிபதி கே பாகீரதன் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். யாழ்ப்பாண விவசாய பீடத்தினுடைய அக்ரிடெக் 2025 என்று சொல்லப்படுகின்ற வருடாந்த நிகழ்வானது பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி 2025 வெள்ளிக்கிழமை காலை 8:30 மணி தொடக்கம் மாலை 6 மணி வரை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய விவசாய பீடம் அறிவியல் நகரில் அமைந்துள்ள கேட்போர் கூடத்தில் நடைபெற இருக்கின்றது. விவசாய பீடத்தினுடைய ஆராய்ச்சி மாணவர்களையும் விவசாய பீடத்திலே கற்பிக்கின்ற பேராசிரியர்கள் விரிவுரையாளர்களையும் ஏனைய இந்த பகுதியிலே விவசாயத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற விவசாய பெருமக்களையும் விவசாயம் சார் பொருளாதார நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இளைஞர்கள் விவசாயம் சார்ந்த இண்டஸ்ட்ரீஸ் அவர்களை எல்லாரையும் ஒன்றிணைத்து வேடாந்தம் நாங்கள் நடத்துகின்ற இந்த அக்ரிடெக்கிலே 2024 முன்னிலைப்படுத்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு கண்டுபிடிக்கப்பட்ட ஆராய்ச்சி முடிவுகளை வெளிக்கொண்டு வருவதோடு 2025ஆம் ஆண்டிலே விவசாயிகளாலும் இந்த தொழில்நுட்பசார் விவசாயம் சார்ந்த பொருளாதார நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இண்டஸ்ட்ரீஸினுடைய பிரச்சனைகளை அடையாளம் காண்டு அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு எங்களுடைய ஆராய்ச்சி மாணவர்களையும் பேராசிரியர்கள் விரிவுரையாளர்களுடைய ஆராய்ச்சியின் மூலமாக பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்குவதற்காக நாங்கள் இந்த அக்ரிடெக் 2025 வெற்றிகரமாக நடத்துவதற்கு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனைய காலங்களைப் போலல்லாமல் இந்த முறை 2025 நாங்கள் இந்த பகுதியிலே இருக்கின்ற இந்த பகுதிகளுக்கு பொருத்தமான தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தி சிறிய கண்காட்சியாக நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். எனவே நீங்கள் அனைவரும் தவறாது கலந்து கொண்டு இந்த அக்ரிடெக் 2025 வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். சவுதி அரேபிய அரசாங்கம் அன்பளிப்பு செய்த பேரிச்சம்பழம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள பள்ளி வாயில்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டன. சவுதி அரேபிய அரசாங்கத்தால் அன்பளிப்பு செய்யப்பட்ட ஒரு தொகை பேரிச்சம்பழங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள 74 பள்ளி வாயில்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளது. காத்தான்குடி, மண்முனை பற்று, மண்முனை வடக்கு மற்றும் மண்முனை மேற்கு ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் உள்ள பள்ளி வாயில்களுக்கு 18 கிலோ வீதம் பேரிச்சம்பழங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. காத்தான்குடி முதலாம் குறிச்சி பீரா பெரிய ஜும்மா பள்ளி வாயிலில் முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தின் கிழக்கு மாகாண அலுவலக பொறுப்பதிகாரி ஜியாத் மற்றும் காத்தான்குடி பிரதேச செயலாளர் திருமதி நிஹாரா மௌஜீத் இணைந்து காத்தான்குடியில் உள்ள பள்ளி வாயில்களுக்கு பகிர்ந்தளித்தனர். பீரா பெரிய ஜும்மா பள்ளி வாயில் உபதலைவர் வஹாப் உட்பட பள்ளி வாயில் பிரதிநிதிகளும் நிகழ்வில் பங்கேற்றனர். சுற்றுலாத்துறை மூலம் இலங்கையின் அந்நிய செலாவணி வருவாய் உயர்வடைந்துள்ளது. சுற்றுலாத்துறை மூலம் இலங்கையின் அந்நிய செலாவணி வருவாய் கடந்த ஜனவரி மாதத்தில் 362 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்வடைந்துள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இது 34.5% அதிகரித்துள்ளது. கடந்த வருடத்தின் ஜனவரி மாதத்தில் சுற்றுலாத்துறை வருமானம் 269 மில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியிருந்தது. அத்துடன் இந்த ஆண்டின் முதல் 44 நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வருகையும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர்ப்பாசன திணைக்களத்தின் உதவி பொறியியலாளர்கள் சுவேன விடுமுறையில் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். நீர்ப்பாசன திணைக்களத்தின் உதவி பொறியியலாளர்கள் இன்றும் நாளையும் சுகையின விடுமுறையை அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். நீர்ப்பாசன திணைக்கள உதவி பொறியியல் அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் நூஷர் சில்வா இதனை தெரிவித்துள்ளார். பதவி உயர்வு முறைமையில் நிலவும் முரண்பாடு உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என கோரி இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிடியளவு கமநிலத்திற்கு தேசிய வேலை திட்டம் யாழ்ப்பாணம் உரும்புராயில் இடம்பெற்றது. பிடியளவு கமநிலத்திற்கு எனும் தொனிப்பொருளின் கீழ் உணவினால் பாதுகாக்கப்பட்டதொரு தேசத்தை உருவாக்கும் பொருட்டு பயிரிடப்படாத சகல கமத்தொழில் காணிகளையும் வினைத்திறனாக பயிற்சிகளில் ஈடுபடுத்தல் தொடர்பாக விவசாயிகளுக்கு விழிப்புணர்வூட்டும் தேசிய வேலை திட்டம் யாழ்ப்பாணம் உரும்புராயில் இடம்பெற்றது. யாழ் மாவட்ட கமநல அபிவிருத்தி திணைக்களத்தின் உரும்புராய் கமநல சேவைகள் நிலைய பிரிவில் உதவி ஆணையாளர் தெய்வநாயகி பிரணவன் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது பயிரிடப்படாத சகல கமத்தொழில் காணிகளையும் வினைத்திறனாக பயிற்சிகளில் ஈடுபடுத்தல் தொடர்பாக
விவசாயிகளுக்கு விழிப்புணர்வூட்டி துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டதோடு கோப்பாய் வடக்கு மத்திய கிராம சேவையாளர் பிரிவிற்குட்பட்ட அடையாளம் காணப்பட்ட விவசாயிகளுக்கு அறிவித்தல் கடிதங்கள் வழங்கப்பட்டதோடு வயற்காணிகள் பயிற்சி செய்யாமைக்கான காரணங்களும் கண்டறியப்பட்டன. இந்த நிகழ்வில் உரும்பராய் கமநல சேவைகள் நிலைய கமநல அபிவிருத்தி உத்தியோகத்தர் கோப்பாய் வடக்கு மத்திய கிராம சேவையாளர் விவசாய போதனாசிரியர் மற்றும் கமநல சேவைகள் பிரிவிற்குட்பட்ட சகமக்கார் அமைப்பின் விவசாய பிரதிநிதிகள் பங்கேற்றனர். செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பெரிய கல்லாறு மத்திய விளையாட்டுக் கழகத்தின் 18வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு கழக தினம் நேற்று மாலை கொண்டாடப்பட்டது. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பெரிய கல்லாறு மத்திய விளையாட்டுக் கழகத்தின் 18வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு கழக தினம் நேற்று மாலை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பெரிய கல்லாறு கலாசார மண்டபத்தில் கழகத்தின் தலைவர் அகிலன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக நாடாளுமன்ற உறுப்பினர் இராசா அடைக்கீன் கலந்து கொண்டார். கழக ரீதியில் சாதனைகளை நிலைநாட்டிய விளையாட்டு வீரர்கள் தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்கள், கல்வி பொதுத்தராதர சாதாரண தரத்தில் அதிகூடிய பெறுபேறுகளை பெற்ற மாணவர்கள், கல்வி பொதுத்தராதர உயர்தரத்திற்கு தோற்றி பல்கலைக்கழகம் தெரிவான மாணவர்கள் மற்றும் கிராமத்தில் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த சாதனையாளர்களும் கௌரவிக்கப்பட்டனர். மாணவர்களின் பல்வேறு கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றதுடன் கலை நிகழ்வில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் பிரதி தவிசாளர் பிரசன்னா இந்திரகுமார், ஆலயங்களின் வண்ணக்கர்மார்கள், களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உட்பட பலரும் நிகழ்வில் பங்கேற்றனர். மட்டக்களப்பு மீராவோடை அல் ஹிதாயா மகாவித்யாலய வீதியோட்ட நிகழ்வு சிறப்பாக இடம்பெற்றது. மட்டக்களப்பு மீராவோடை அல் ஹிதாயா மகாவித்யாலய இல்ல விளையாட்டுப் போட்டியை முன்னிட்டு பாடசாலை அதிபர் மர்சூக் தலைமையில் வீடியோட்ட நிகழ்வு இன்று சிறப்பாக இடம்பெற்றது. பாடசாலை பழைய மாணவர்களின் ஒத்துழைப்புடன் இடம்பெற்ற வீடியோட்ட நிகழ்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு பணப்பரிசல்களும் 4 தொடக்கம் 10வது இடங்களை பெற்றுக் கொண்டவர்களுக்கு ஆறுதல் பரிசல்கள் வழங்கப்பட்டன. மாணவர்களின் அறிவுத்திறன் விருத்தியை மேம்படுத்தும் நோக்கில் விளையாட்டு நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.